Hi friends, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்க சந்துரு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கணும்னா Honorல இருந்து வரக்கூடிய ஒரு புது ஸ்மார்ட் போனை பத்தி தான் பார்க்க போறோம். Honor 9X Pro. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா சைனால வந்து ட்ரெய்லர் டீசர் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதோட லான்ச் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 26ஆம் தேதி சைனால நடக்க போகுது. இந்தியாவில் அந்த லான்ச்சுக்கு அப்புறம் ஒரு 2 வாரத்தில் வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஃபோனில் என்னென்ன சிறப்பம்சம் இருக்குது, ஹானர் 8Xலேருந்து ஹானர் 9Xக்கு என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, ப்ரைஸ் எவ்வளோன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பில்டுலேருந்து ஆரம்பிப்போம். ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஹானர் 8X மாதிரி இது ஒரு கிளாஸ் பில்டு தான். ஆனால் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியண்ட் வந்து ஹானருக்கே உரித்தான ஒரு கலர்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு நாச்சும் கிடையாது. ஏன்னா நாச் இல்லாத காரணம் இங்கே வந்து பாப்அப் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லாய்ட் டிஸ்பிளே அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் ஐபிஎஸ் ரெசல்யூஷன் வந்து ரொம்ப கூட. 6.6 கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நல்ல டேப்லெட் மாதிரி கேமிங் விளாட்லாம். அடுத்து உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற சிப் பார்த்திங்கன்னா கிரன் 810 ப்ராசஸர். போன வட்டம் வந்த 8Xல பார்த்தீங்கன்னா 710 யூஸ் பண்ணிடுறாங்க. அது வந்து ஸ்னாப்ட்ராகன் 660க்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துச்சு. இது வந்து 810 பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 730க்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். இப்போ 730யோட லான்ச் பண்ணியிருக்கிற ஃபோனு பார்த்தீங்கன்னா ரெட்மியில் K20 ரொம்பவே சூப்பரான காம்படிஷன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 14 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் மற்றும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பாப்அப் கேமராவில் பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் இருக்குது. ஹானர் பார்த்தீங்கன்னா சைனாவில் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹானர் 9Xல மூலியமாக எடுத்த நைட் மோட் கேமரா சாம்பிள்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராகுன்னு சொல்லலாம். அந்த இமேஜை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த கலர் என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், லோ லைட்டில் கூட நாய்ஸ் இல்லாமல் சூப்பராக கிளியராக அவுட்புட் வந்திருக்கு. என்ன தான் பிராண்டு அவங்க சைடு இருந்து சாம்பிள் இமேஜ் கொடுத்தாலும் ரியல் டைமாக நம்ம வாங்கி எடுக்கும் போது தான் அதுக்கான முழு எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த சாம்பிள் இமேஜை பார்க்கும்போது நல்லா இருக்குது. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். சோஷியல் மீடியாக்கெலாம் போஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரிச்சாக இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபுல் கேமரா கம்பேரிசன் வீடியோ போடுறேன். அதுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி இந்த வட்டம் ஹானர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மக்களோட வேண்டுதல் படி 4000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபாஸ்டப் பண்ணுறதுக்காண்டி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து குவிக் சார்ஜ் சப்போர்ட் பண்ணக்கூடியது. டைப் சி போர்ட், 4000 mAh பேட்ரி. இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். செல்லிங் ப்ரைண்டாக இருக்கணும். ஏன்னா 8Xக்கு பார்த்தீங்கன்னா 3750 mAh பேட்டரி இருந்துச்சு. மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருந்தாங்க. இந்த வகையில் ஹானர் 9X வந்து ஒரு அப்கிரேடுன்னு சொல்லலாம். அடுத்ததாக இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சாஃப்ட்வேர் EMUI 9 ஆண்ட்ராய்ட் 9 பையில் வந்து ரன் ஆகுது. கூகுள் வந்து சப்போர்ட் இருக்குது இந்த ஃபோனில், பயப்படாமல் வாங்கலாம். இப்போ கேமிங் பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஹானர் கிரன் 810 சிப் பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 730 ஈக்குவலாக இருக்கும்னு. அந்த சிப் பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கன்னுலாம் சொல்லிட முடியாது. ஸ்னாப்ட்ராகனுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 2,30,000 வரைக்கும் வந்திருக்கு. கேமிங் பார்த்திங்கன்னா பப்ஜி, என்னென்னா எல்லோரும் கோச்சுக்காதீங்க, என்னடா எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கேமிங் ரிவ்யூ சொல்கிற மாதிரியே ப்ராசரை கம்பேர் பண்ணுறேன்னா, ஏன்னா ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸை வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா பப்ஜி விளாட்றீங்கன்னா இது HDI +ல் 14 frame/s விளாடும். K20 ஃபோனுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் தரும். கேமராவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இதில் பேக்கில் டிசைன் பார்த்திங்கன்னா 3 லேயரில் டிசைன் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ்பேண்டரில் நீங்கள் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக தெரியும். இதுக்கான ரேட் டீட்டெயில்ஸ்க்கு இப்போ நான் வரேன் கடைசியாக. சைனாவில் பார்த்தீங்கன்னா சைனா மணிக்கு இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 17,000 வருது. 17,000 18,000 கிட்ட வருது. 9X Pro 9X வந்து என்ன ஸ்பெக்கு எப்படின்றது தெரில. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் கேமரா வந்து டூயல் கேமராவை மாற்றிருப்பாங்க. அந்த பாப்அப் கேமரா இருக்காது, நாச் தான் இருக்கும். பேட்டரி இமேஜ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க. மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்து 9Xக்கும் 9X Proக்கும் 2000 தான் வித்தியாசம். இது வந்து 9X வந்து 15, இது 18ன்னு வந்தால் கண்ணு மூடிட்டு நம்ம 9X Proவே வாங்கலாம். ஏன்னா கூட 3000 நம்ம பாப்அப் செல்ஃபி, ட்ரிபிள் கேமரா, டைப் சி போர்ட், 4000 mAh பேட்டரி கிடைக்கும். 6.6 இன்ச் ஃபுல் வியூ டிஸ்பிளே கிடைக்கின்ற போது கண்ணு மூடி 9X Proவே நம்ம வாங்கலாம். ஸோ இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்போது இதை அன்பாக்சிங் பண்ணி முழு விவரமான வீடியோ நம்ம சேனலில் போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.